ஹரி ஓம். இப்பொழுது புருஷ சூக்தம் தொடர்கின்றேன் தமிழில். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்தோ, சர்வ மங்களானி ஐஸ்வர்யானி அபிவிருத்திர் பவதோ பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. அப்போது இதில் நாராயண ரிஷி எழுதியிருக்கார். அது அனுஷ்டுப்பு திருஷ்டுப்பு எல்லாம் வந்து போன பாகம் ஒன்றில் நான் விவரமாக கூறியிருக்கின்றேன். இப்பொழுது நான் மேற்கொள்கிறேன் இந்த பதப்பிரிவுகள். முதலில் மந்திரத்தை கூறிவிட்டு பதங்களை சொல்கின்றேன். அதாவது இந்த புருஷ சூக்தம் என்பது சாதாரணமாக தவறாக புரிந்து கொண்டு தவறான வியாக்கரண, அதாவது சம்ஸ்கிருத வியாக்கரணம் அந்த இலக்குகளை தவறாக புரிந்து கொண்டு அது அர்த்தம் சரியாக கூறாமல் அதை குற்றம் கூறும்படியாக சில அரசியல்வாதி கட்சிகள் இருக்கின்றார்கள். அது மிக தவறு. நான் போக போக அதை எங்கே தவறு நேர்ந்திருக்கிறது, எங்கே இந்த மொழிபெயர்ப்பில், அதுவும் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் மொழிபெயர்க்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய கலாச்சாரம் சம்ஸ்கிருதம் சரியாக தெரியாது. அது கண்டிப்பாக யாகத்திற்கு சாக்ரிஃபைஸ் என்கிறார்கள். ஹோமம் யாகம்லாம் அது அப்படி தான் சொல்லணும். அது ஒரு வழிமுறை வேண்டுதலுடைய. சரி, பார்க்கலாம். முதலில் மந்திரம். சஹஸ்ரசீருஷா புருஷः சஹஸ்ராட்சः சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யஸ்ச பவ்யம் உதாமிருதத்வசேஷாணः யதன்னேனாதிரோஹதி ஏதாவானஸ்ய மஹிமா அதோ ஜயாகஸ்ச பூருஷः பாதோஸ்ய விஸ்வா பூதானி கிருபாதஸ்யாமிருதம் திவி கிருபாதூர்த்வ உதைத் புருஷः பாதோஸ்யேஹ பவாத் புனः ததோ விஸ்வம் வ்யக்ராமத் சாசனானசனே அபி. இது வரைக்கும் மந்திரத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம். சஹஸ்ர சீர்ஷா புருஷா. சஹஸ்ரங்கிறது சம்ஸ்கிருதம் 1000. சீர்ஷா சீர்ஷன் இதில் வர்றது, அதாவது தலைகள், சிரம். சீர்ஷன் அது வந்து சீர்ஷா பிரதமா விபக்தி ஏகவசனத்தில் வரும். ஆத்மன் சப்தம் தான், நகாராந்த புன்லிங்க சப்தம். ஆத்மா, ஆத்மானௌ, ஆத்மானக, இதெல்லாம் காமன். அதாவது புது வழியாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கூற படிப்பித்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி சீர்ஷா ஏகவச்சனம், பிரதமா விபக்தி, ஃபஸ்ட்டு விபக்தி, முதலாவது விபக்தி. சீர்ஷாங்கிறது தலை. சஹஸ்ர 1000 தலைகள் வச்சுக்கலாம். இந்த 1000கணக்கான தான் அர்த்தத்தில் எடுத்துக்கணும். 1000 தலைகளில் ஆனால் சஹஸ்ரங்கிறது 1000 தான் சம்ஸ்கிருதத்தில். சஹஸ்ர சீர்ஷா புருஷக, இந்த மகாபுருஷன். அது நாராயணனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். ஆனால் வேதங்கள் அந்த காலத்தில் விஷ்ணு சிவன் எடுக்கல. அவளை தேவனாக வருவா, ருத்ரன்னு வருவான். விஷ்ணு கூட வரார் ஒரு இடத்துல தேவனா. இது வந்து அந்த பழைய வேத காலங்களில் மகாபுருஷன் பரமாத்மா தான். அவளுக்கு அப்புறம் அவர்கள் கிட்ட போனோன்னா தேவேந்திரன், அவன் தான் வழிகாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 33 தேவர்கள். அதனால் புருஷன் வந்து நாராயணன் தான், விஷ்ணு. எல்லா அணுக்குள்ளையும் இருக்கப்பட்ட அந்த புருஷன், மகாபுருஷன் நாராயணன் தான் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது சாதாரண இதில். சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ர அக்ஷக, கண்கள் 1000 கண்கள், 1000கணக்கான. என்னுடைய அபிப்பிராயத்தில் 1000 தான். சஹஸ்ர ப்ளஸ் அக்ஷக சஹஸ்ராக்ஷ. தீர்க்க சவர்ண தீர்க்க சந்தின்னு சொல்லுவா, இழுக்கும். அது ஆ ப்ளஸ் வந்து ஆன்னு ஆகிடும் சம்ஸ்கிருதத்தில் ஸ்வரங்களில். சஹஸ்ர அக்ஷக சஹஸ்ராக்ஷ சஹஸ்ர பாது, 1000 பாதங்கள், 1000கணக்கான பாதங்கள். சபூமிம் விஸ்வதோ விருத்வா. இந்த பூமியை இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. பூமிம் பதிம், இந்த பதி பதி பதயா பதிம் பதி பதின்னெல்லாம் சொன்னோம் இல்லையா. இக்காரந்த புன்லிங்க சப்தம் வச்சுங்க. பூமிம் பூமியை, சபூமிம் இந்த பூமியை, சபூமிம் விஸ்வதः விருத்வா.
விஸ்வதக விஸ்வத்தில் இருந்து, பிரபஞ்சத்தில் இருந்து, ஃப்ரம் த யூனிவர்ஸ். விருத்வா, விரு தான் தாத்து. இந்த விரு தாத்துலேயும் பாருங்க, உங்களுக்கு சுவாதிகணம்னு ஒன்று இருக்கு. அது வந்து சூஸ் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது. நம்ம பார்த்தோம் விருணி மகையெல்லாம் வரும் ஆத்மனே பத ரூபங்களில். நம்மளோட வந்து எதை எடுக்கணும்னா சுராதி கணத்தில் எடுக்கணும். 10 கணங்கள் இருக்கு புவாதியிலேருந்து சுராதி வரைக்கும். சுராதி கணத்தில் எடுத்தால் தான் சுற்றிக்கொள்கிறது என்ற அர்த்தம் வரும். விருத்துங்கிறது விருத்வா, துவாங்கிறது கிருதந்தம். மாணவர்களாக சொல்லித்தரேன், கிருதந்தத்தில் துவா பிரத்யேக கொண்டு விட்டு, சுற்றி கொண்டு விட்டு, என்வலப் ஆங்கிலத்தில் சொல்லலாம், என்வலப் சுற்றிக்கொள்வதல், சர்க்கம்ஆம்புலேட்டிங், சுற்றிக்கொள்வதல், சூழ்ந்து கொள்வதல் எல்லாமே வச்சுக்கலாம். விட்டு, கொண்டு விட்டு, சாப்பிட்டு விட்டு சொல்ற மாதிரி விருத்வா, காதித்வா, காதயித்வா எல்லாம் வரும். பூத்வா, இருந்து விட்டு, போங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்து விட்டு. ஸோ எப்படி வருது? சஹஸ்ர சீருஷா புருஷ, சஹஸ்ர அக்ஷக, சஹஸ்ராட்சன்னு வரும். அது சொல்லிட்டேன் சவர்ண தீர்க்க சந்தியில். சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத்ச பூமியை விஸ்வதக விருத்வா அத்தியதிஷ்டத்து தசாங்குலம். அத்தியதிஷ்டத்தில் எப்படி வருதுன்னா அதிக்கிராமிய. அதினா ஓவர்டேக் பண்ணுறது, கடந்து செல்கிறது, குதித்து கொண்டு போகிறது, ஓவர்டேக். அதிஷ்டத்து, அதிஷ்டத்து வந்து பாஸ்டன்ஸ், பூதகாலம், லங்லகாரக, ஸ்தா தாத்து, நின்றது, நின்று. இம்பர்ஃபெக்ட் பாஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஹி வாஸ் ஸ்டாண்டிங். அதிஷ்டத்து பிரதம தேர்ட் பர்சன், பிரதம புருஷ ஏகவச்சனம். ஹி வாஸ் ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அதிஷ்டத், ஹி வாஸ் ஸ்டாண்டிங், ஹி ஸ்டூட்டுங்கிறது அஸ்தாத்துன்னு வரும் லுங்லகாரத்தில், பர்ஃபெக்ட் பாஸ்டன்ஸில். பிரதம புருஷன் ஏகவச்சனம் தான் ரெண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சம்ஸ்கிருதத்தில். அத்தியதிஷ்டத், யா இங்கே ஆதேச, இதி ப்ளஸ் அத்திர இத்தியத்திரன்னு சொல்கிறோமோ இல்லையா ஆதேசத்தில், ஃபார்மேட்டில். அத்தியதிஷ்டத் தச அங்குலம், தசாங்குலம். அதான் அந்த தீர்க்க சவர்ண தீர்க்க சந்தியில் அப்படி தான் வரும். தச அங்குலம். தசங்கிறது என்ன? 10. அங்குலம்ங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்களே. இந்த 2 அங்குலம் உயரம், 4 அங்குலம் தான் இருக்காது அளவு, 5 அங்குலம் தான் இன்ச்சஸ்க்காக. சம்ஸ்கிருதத்தில் அங்குலங்கிறது மெஷர்மெண்ட். 10 மெஷர்மெண்ட்ஸ் இதான் அர்த்தம். அதில் 10 அளவுகள். என்ன இது? ஃபிசிக்ஸு. மிச்சி கக்காவிட்ட கேளுங்க. த ப்ரொஃபஸர் இன் சிட்டி யூனிவர்சிட்டி, கூட நல்ல பெரிய ஜாப்பனீஸ் அமெரிக்கன் ப்ரொஃபஸர், சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க். நீங்கள் அங்கெல்லாம் போயிருந்தாலும், நான் அங்கே போய் அந்த இதுலேயே உட்காந்துட்டு இருந்தேன், அந்த ஹட்சன் பேல. யூனிவர்ஸ் வந்து 10 இருக்குது. எம் தியரி, ஸ்ட்ரிங் தியரிலாம் பாருங்க. 11வது வரலாம். பிகாஸ் இந்த லேயர்ஸ் ஒன்று அப்படி உரசரத்தில் வரலாம், இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 11. அப்போ அந்த தச அங்குலம்ங்கிறது 10 மெஷர்மெண்ட்ஸில் 10 யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை படைச்சார்னு தான் வருது. ஹேவிங் சர்பாஸ்டு த கிரியேஷன், ஓவர்டேக். அதிஷ்டத்து, அத்தியதிஷ்டத்து, அதி வியக்ராமத்தும் ஒரு நான் சொல்கிறேன். அதிஷ்டத்து. அப்போ அதிஷ்டத்துங்கிறது இந்த இடத்துல நிற்கின்ற அந்த அப்படியே இருக்கு யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். திஷ்டத்தி திஷ்டாமின்னா நான் நிற்கிறேன்னு அர்த்தம். அதான் நீங்கள் புரிஞ்சுங்க. கொஞ்சம் இந்த மாற்றிக்கணும் நம்ம அந்த ஐடியாவை. அத்தியதிஷ்டத்து தசாங்குலம். ஆச்சா, 10 அளவுகள், 10 யூனிவர்சஸ். அதான் புருஷ ஏவேதகம் சர்வம். புருஷ ஏவ இதம் சர்வம். அதான் அர்த்தம். பிரிச்சுக்கணும். புருஷன்தான் ஏவ ஒன்லி, மட்டும்தான். இதம், இது. இதம் சப்தம் பெரிய சப்தம். எல்லாமே இந்த ஏஷக ஏஷோ எல்லாமே அசௌல நிறைய இதம் சப்தம் தான். புருஷ ஏவ இதம் சர்வம். எல்லாமே சர்வம் தான் தெரியுதா, தமிழ் வார்த்தை தான் வச்சுக்கோ. எல்லாம் பூரா முழுக்க சர்வம். எத் பூதம் எஸ்ச பவ்யம். எது பூதம். எத்து வந்து நபும்சகலிங்க ரூபம். அது இப்போ யஹ யௌ ஏ புருஷலிங்கம், யஹ யௌ 2, ஏ பகுவச்சனம் ப்ளூரல். யா ஏ யாக ஸ்திரீலிங்கம். எது ஏ யானி நபும்சகலிங்கம். யானி காணிச்ச பாப்பானி. அந்த வேர்டை பொறுத்து இருக்குது சம்ஸ்கிருத கிராமத்தில். அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பிரயோகம் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். யத் பூதம், இந்த பூதங்கள்லாம் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள்லாம் லிவிங் பீயிங்ஸு, உயிரினங்கள். யத் பூதம் எது ச பவ்யம், அதோடைய பாவங்கள்.
யத் பூதம் யத் ச பவ்யம் யத் பூதம் எஸ் ச பவ்யம் வரும். யாரோ உங்கள்கிட்ட இது கேட்டாங்க. சுத்வ சந்தியில் தான் இந்த உங்களுக்கு இது இந்த சா வரும். சக்தி பகவத் ப்ளஸ் சக்தி பகவத் சக்தின்னு வரும். அனுஸ்வார சந்தியில் வராது. அது கேட்டிருந்தா தச்சம் யோ ஆவரணீமே யாரோ கேட்டிருந்தாங்க. அதில் அது அனுஸ்வார சந்தியில் வராது. அந்த இது வந்து தச்சம் யோ ஆவரணீமகை தான். தச்சன்யா ஆவரணீமகை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டாலும் பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அர்த்தத்தில். சாந்தி 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 தான் சொல்லுவோம். அவர் கேட்டிருந்தார். ஏன்னா திஷான் திஷான் திஷான், அதனால தான் சாந்தி 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 நிறைய பேர் இப்போ அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டார். திஷான் திஷான்னு கிடையாது. சாந்தி சாந்தி சகாராந்த விசர்க சந்தியில் வரும். அந்த சா வரும். சா எடுத்துட்டுலாம் சாந்தி சாந்தி சாந்தி. யாரோ கேட்டிருந்தா என்னோட இதில். அதுக்காக யத் பூதம் எஸ் ச பவ்யம் உதா அமிர்தத் தத்துவத் ஈசானः. உத அமிர்தத், அமிர்தம் தத்துவத், அமிர்தத்தை போல தத்துவத்து, அது தத்துவத்து. உதாமிருத் அமிர்தம். உதாங்கிறது ரெண்டு. உத்தங்கிறது நிறைய அர்த்தம் இருக்கு. உத்தாங்கிறது ஆறுன்னு எழுதிக்கலாம். உத்தத்துக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. உபசர்க்கமாகவும் உத வரும். உதா அமிர்தத்து, சர்டன்லி த உதாமிருதத்து. உதங்கிறது உபசர்க்கமாக எடுத்துக்கின்றா. உதா அமிர்தத்து தத்துவத்து ஈசானக, அவன் தான் ஈசன். உதாமிருத் தத்துவசேஷானகன்னு அப்படி வரும். அந்த அதுவும் தத்துவத்து ஏஷா இஹ ஈசானக இஹன்னு வர. இந்த ஆவும் ஈ வந்து ஏடும். தத்துவசேஷானகன்னு வந்துடும். தா வந்து இத்து ப்ளஸா அதெல்லாம் வந்து குணசந்தின்னு பேர். அ ப்ளஸ் இ பிகம்ஸ் ஏ. அதனால் தத்துவஷே அப்படி ஏன்னு வந்துடும். அதனால் அது ஈஷானக தான். தத்து ப்ளஸ் ஈஷா, தத்துவத்து ப்ளஸ் ஈஷானக, அவன் தான் ஈசன். உத அமிர்தத்து அரைசிங் அமிர்தத்து தத்துவத்து ஈஷானக எதன்னே நாதி ரோஹதி. எது வீச் எது எத் எது அவ்வளோதான். எதன் நேனா எது அன்னேனு பிரிக்கணும். ரோஹதி அன்னத்தினால், மூன்றாம் விபக்தி ஆல் ஓடு உடன். அன்னத்தினால் அரிசியினால், ஆகாரத்தினால் உணவினால். எது அன்னத்தினால் எதன் அன்னேன இது ரோஹதி. தஸ் தே ஆர் க்ரோயிங். ரோஹதி வளர்கின்றது, பெருகுகின்றது. மேட்டர் பெருகுகின்றது. பொருள்கள் அன்னத்தினால் பெருகுகின்றது. இதெல்லாம் அது எது விச்ச எதெல்லாம் அன்னத்தினால் வளர்கின்றதோ க்ரோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, வளர்கின்றது. எதன்னே நாதிரோஹதி ஏதாவான் அஸ்ய மஹிமா. ஏதாவான் இவைகளெல்லாம். இந்த வான் பிரத்திய ஒரு பெரியது. ஏதத்து ப்ளஸ் வான் ஏதாவான்னு வரும். கிருத்தவான், காதித்தவான் அப்படின்னு, ஹசித்தவான் நிறைய இருக்குது இந்த மாதிரி இது. அதனால் இதெல்லாம் ஒரு பூத காலங்களில் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் நடந்தது. ஏத்தாவான் வந்ததெல்லாம். இப்போ இதெல்லாம் வந்தாச்சு. இந்த என்டையர் திங் நீங்கள் பார்க்குறதெல்லாம் டிஸ்கிரைப்ட் ஆல்ரெடி. அதனால உங்களால் பார்க்க முடியும். இது உண்டாக போகிறது அல்ல. மேட்டர் கேன் நாட் பி கிரியேட்டட். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, 10 உலகத்தை 10 பிரபஞ்சத்தெல்லாம். ஏதாவான் அதுதான். அதுக்கு தான் அந்த பாஸ்ட் டென்ஸில் அப்படி போடுறது. ஏதாவான் அஸ்ய இதனுடைய. இதெல்லாம் இந்த அஸ்யெல்லாம் இதம் சப்தத்திலேயே வந்துடும். அசௌ இமம் இமே அது அந்த மாதிரி சப்தங்கள்லாம் வந்துடும். அஸ்மத் சப்தத்திலாம் வரும். இப்போ அது கிராமரில் போல. அதனால் அஸ்ய ஆஃப் திஸ் இதனுடைய, இவனுடைய. புன்லிங்கமும் நபுசங்கலிங்கமும் 3வது விபக்தியிலிருந்து சேம் தான், ஒன்று தான். ஏதாவான் அஸ்ய மஹிமா அவனுடைய இவனுடைய மகிமை. இதுதான் மஹ் தான் தாத்து, கிரேட்னஸ், அளவிலா சக்தியற்றவன். மஹிமா அவனுடைய படைப்புகள், மகிமை தமிழில் வர வார்த்தைகள் தான். ஏதாவான் அஸ்ய மஹிமா அதோஜ்யாயாகஸ்ச பூருஷः. அத்தः தேர்ஃபோர் பிறகு ஜ்யாயாகும்ஸ்ச அந்த கும் அப்படிங்கிற வரதெல்லாம் உங்களுக்கு அனுஷ்டுப் சந்தஸ்லேயும் வரும். சந்திரபா போட்டு பிந்து வைப்போம், புள்ளி. பும் லிங்கம் பும்ச பூமாம்ஸ்ச அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அது வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அதனால் ஏதாவான் அஸ்ய மஹிமா அதோ ஜ்யாயாகும்னா ஜேஷ்ட ஜ்யா விக்டரி, வெற்றி. ஜேஷ்டங்கிறது அண்ணா, நம்ம விட வயதானவர், நம்ம விட அறிவு உள்ளவர்.
அதான் ஜாயாகும் ச புருஷக, நம்ம விட நமக்கெல்லாம் அண்ணாவாக இருக்கப்பட்ட அந்த புருஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த அர்த்தத்தில் வந்து ஜேஷ்டனாக இருக்கப்பட்டவர். ஏதாவானஸ்ய மஹிமா அதோ, தேர்ஃபோர் அத்தோன்னு இருக்கு இல்லையா, அத்தஹன்னு வரணும். இந்த லோபக விசர்க்கத்தில் இந்த விசர்க்கம் 2 புள்ளி போயிட்டோ அந்த ஓ வரும். ராமஹ ஜெயதி ராமோ ஜெயதி. அதோ ஜாயாகஸ்ய பூருஷः பாதோஸ்ய விஸ்வபூதானி. இந்த பாதக அஸ்ய, அவனுடைய பாதம் குவார்ட்டர், காலுன்னு எடுத்துக்காதீங்க, நான் வரேன் அது சொல்ல வரேன். பாதோஸ்ய விஸ்வபூதானி, அது உங்களுக்கு தெரியும். பூதம் பூதே பூதானி தான் லிவிங் பீயிங்ஸ், உயிரினங்கள். விஸ்வத்திலிருந்து பாதோ அவனுடைய விஸ்வபூதானி, அவனுடைய விஸ்வத்திலிருந்து இந்த பூதானி லிவிங் பாதம் ஒரு குவார்ட்டர்லேருந்து ஒரு காலிலிருந்து ஒன்றா. கால்நடை கால் அல்ல இது, 4 கால்கள் இருக்கின்றன. கால் 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 கால். திஸ் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் மாடல்னார் ஐன்ஸ்டீன். இந்த என்டையர் யூனிவர்ஸுடைய எப்படி நீங்கள் வர்ணிக்கலாம், பிரபஞ்சத்தை நீங்கள் எப்படி வர்ணிக்கலாங்களா, 4 விதமான சக்திகள். அந்த 4 சக்திகள், ஒரு கால் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த சக்திகள், மின்சார காந்த சக்திகள். இன்னொன்று இழுப்பு சக்திகள், காந்த சக்திகள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், நம்ம அந்த ஆட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒன்று கூட ஒட்டி வைக்கிறது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், தப்பாக புரிஞ்சக்கூடாது. வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஒரு கிரகம் கேலக்ஸி மண்டலம் ஒன்னோட ஒன்றா பக்கத்தில் அப்படியே உறைஞ்சிட்டு இருக்கும், அது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால பேலன்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இதுதான் ஐன்ஸ்டீன் சொல்லிட்டார். அந்த கால் தான் இது. பார்க்கலாம், பாதோஸ்ய ஒரு கால்லேருந்து விஸ்வபூதானி, ஒரு காலுங்கிறது ஒரு குவார்ட்டர் ஃபோர்ஸ்லேருந்து என்னென்னா கிராவிட்டியாக இருக்கலாம், இழுப்பு சக்தியாக இருக்கலாம். இழுப்பு சக்தி இல்லாமல் நம்மளால் உலகத்தில் நிற்க முடியுமா? கிராவிட்டி என்று கூறப்படுகின்ற இந்த இழுப்பு சக்தி தான் உலகத்தை இயங்க வைக்கிறது. இல்லைன்னா நம்மளாம் ஆகாசத்தில் பிறந்துருப்போம், மேட்டர் ஃபார்ம் ஆகாது. பிசு பிசுன்னு ஒன்றுமே உங்களுக்கு ஒன்றா ஒட்டிக்காது. கிராவிட்டினால ஒட்டிக்கிறது, நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால ஒட்டிக்கிறது. ஒரு கால் அதில் போகிறதுங்கிறார். பாதோஸ்ய விஸ்வ பூதானி திரிபாதஸ் யாமிருதம் திவி. இதை பார்த்துங்க, திரிபாதக, பாக்கி 3 கால்களும். இந்த ஒரு காலை விட்டுட்டு பாக்கி 3 விதமான பிரபஞ்சத்தின் சக்திகள். திரிபாதஸ் அமிர்தம் திவி, இட் பிகம்ஸ் இம்மார்டல். திவி, திவ்ங்கிறது தாத்து, ஹெவன்ஸ், சொர்க்கம், வானம், மேலே கம்ப்ளீட்டாக வானம், சொர்க்கம், ஹெவன், ஸ்கை, என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்க ஆங்கிலத்தில். வானவில், வானங்கள், சொர்க்கங்கள், சொர்க்கலோகங்கள், நம்முடைய இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட உள்ள எல்லா இடங்கள். திரிபாதஸ்ய அமிர்தம், இம்மார்டல், அமிர்தம். திரிபாதஸ்யாமிருதம் திவி. திவி, திவ்லேருந்து வரதுனால தியவ், திவி திவோஹோ தியவ்ஷுன்னு வரும். சப்தமி விபக்தி 7வது. இந்த ஸ்கையில், இந்த வானத்தில், இந்த சொர்க்கத்தில், எப்படி வேணால் நீங்கள் வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ இருக்கின்ற பாக்கி 3 ஃபோர்ஸும் இம்மார்டல், அமிர்தம். இப்போ அது பண்ண போயிடுது, அது பண்ணியாச்சு. அதான் சொல்கிறேன். ஒரு கால் நம்மளை மேட்டர் பண்ணுறதுக்கும் 3 கால்கள் வந்து திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, இம்மார்டல் ஃபோர்ஸஸாக ஆகிட்டு ஆகிவிட்டது, வெளியில் சென்று விட்டது. அதுதான் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த அங்குலம், இந்த 10 அங்குலத்தினால், இந்த 10 அளவுகினால் செய்யப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் முழுக்க முழுக்க நம்ம பிரபஞ்சம் மட்டும் இல்லை, அதை என்றுமே இருக்கின்ற மாதிரி இம்மார்டல் அமிர்தம். திரிபாத் ஊர்த்வ. அப்புறம் அடுத்தது என்ன? ஏதாவானஸ்ய மஹிமா அதோஜ்யாயாகஸ்ய பூருஷः பாதோஸ்ய விஸ்வபூதானி. ஒரு கால்னால திரிபாதஸ்யாமிருதம் திவி, இந்த ஹெவன்ஸ். திவி, இந்த ஹெவன்ஸ், இந்த ஹெவன் ஏகவச்சனம். திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷः. திரிபாத் அரைசிங், ஊர்த்வம் அரைசிங். ஊர்த்வாய நமஹ, அதராய நமஹ, அதராய நமஹ தான் கீழே. திரிபாத் ஊர்த்வ உதைத். உதைத் வந்து ஈ தாத்துலேருந்து வருது. உத்து ப்ளஸ் இ, உத்துங்கிறது உபசர்க, உத்து ப்ளஸ் இ, உதைத்துன்னு லங்கலக்கார ரூபத்தில் போயிடும். பிரதம புருஷத்தில் ஏகவச்சனம் நடந்தது. உதைத் புருஷக ஹேப்பன்ட். த ரைசிங் ஆல் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரதம புருஷன் ஏகவச்சனம் தான். அப்போது ஏதாவானஸ்ய மஹிமா அதோஜ்யாயாகஸ்ய பூருஷः, எல்லாத்தையும் வின் பண்ணவன், எல்லாத்தோடைய சீனியர் இந்த புருஷன் தான். அதோஜ்யாயா, therefore, அத்தஹ, thereafter, அத்தஹ ஜாயாகஸ்ய பாதோஸ்ய விஸ்வபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. திரிபாதः அஸ்ய அமிர்தம் திவி, அவனுடைய, இவனுடைய, அஸ்ய
அவனுடைய, தஸ்யங்கிறது அவனுடைய, இவனுடைய, இந்த இதை குறிக்கிறது. திரிபாதஸ்யாமிருதம் திவி, திரிபாதः அஸ்ய அமிர்தம் திவி. இஸ் அமிர்தம், இஸ் இம்மார்டாலிட்டி இஸ் தேர் இந்த ஆல் த த்ரீ ஃபோர்ஸஸ். இந்த பாக்கி இருக்கின்ற மிச்சம் மீதம் இருக்கின்ற இந்த 3 சக்திகளுடைய அமிர்தத்துவம் வானத்தில், ஆகாசத்தில், சொர்க்கலோகத்தில் நீ பார்க்கின்றாயே, அதெல்லாம் இவனுடைய கருணை. திரிபாதஸ்ய அஸ்ய, இவனுடைய அமிர்தம், இம்மார்டாலிட்டி தான் திவி. திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷா, திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷா. இந்த 3 ஃபோர்ஸஸ்னாலே உதைத் நடந்தத மேலே போனானே. உதைத்னா மொத்தமாக எடுத்துக்கிற அர்த்தம் டு கோ, ஹேப்பன்டுன்னு அர்த்துக்கலாம். உத்து ப்ளஸ் இ, உதைத், உதைத் புருஷः, திரிபாதூர்த்வ உதைத் புருஷः. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. திரிபாதூர்த்வ உதைத் புருஷः பாதோஸ்ய விஸ்வாபூதானி. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அஸ்ய பூதானி. அப்போ எப்படி முதலேருந்து வரும்? சஹஸ்ரசீருஷா புருஷः சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம் யத் பூதம் யஸ்ச பவ்யம் உதாமிருதத்வசேஷாணः யதன்னேனாதிரோஹதி ஏதாவானஸ்ய மஹிமா அதோஜ்யாயாகஸ்ச பூருஷः பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. திரிபாதூர்த்வ உதைத் புருஷः பாதோஸ்ய சாசனானசனே அபின்னு வரும் கடைசியில். சாசனங்கிறது ச அசனம், ந அசனம். அசனங்கிறது சாப்பாடு. சக அசனத்தினாலையும் வருது, அனஷ்னன்னு இருக்கு சொல்லுவார் யமதர்மராஜா. ந அசனத்தினாலையும் உண்டாக்குறது. இது எப்படி? ரோஹதி, அன்னேன ரோஹத்தின்னு பார்த்தோம். அன்னத்தினால் உண்டாக்கப்படுறதும் இருக்கலாம், சாப்பாட்டினாலும் சாப்பாடு இல்லாமல் நடக்கின்ற மேட்டர். அந்த திரிபாத சூர்த உதைத் புருஷः பாதோ சேஹா பவாத் புனः ததோ விஸ்வம் பாதோ சேஹா அபவத் புனः. இந்த காலினால அபவத், ஹேப்பன்ட், அதாவது லங் லகாரக, அது பூதாத்து அபவத், நடந்தது. இம்பர்ஃபெக்ட் பாஸ்டன்ஸ் தான், லங்கு தான், லுங்கு கிடையாது. அபவத், அபவத் புனः அகெயின். பாதோ சேஹா பவாத் புனः ஏஹா பவாத் புனः பாதோஸ்ய ஏவ இஹ அபவத் புனः. புனகன அகெயின் அண்ட் அகெயின், திருப்பியும் திருப்பியும். அபவத் ஹேப்பன்ட், அவனுடைய கால்னால், அந்த கிராவிட்டினால தான் உங்களுக்கு மேட்ரு உண்டாகுது. ததோ விஸ்வம் வியக்ராமத், ததः விஸ்வம் வி அக்ரமாத். அக்ரமத்துன்னு சொல்லலாம். அக்ரமத் இஸ் கிரம் இஸ் அதிக்கிரமிய, கிரம் இஸ் டு கோ, மூவ், அந்த மாதிரி நடந்தது. அக்ரமத்துன்னு சாதாரண இதில் வந்து லங் லகாரக பிரதம புருஷ ஏகவச்சன ஹேப்பன்டு. அக்ரமீத்துங்கிறது லுங் லகார பர்ஃபெக்ட். ஹேப்பன்டு, இட் வாஸ் ஹேப்பனிங்னு அர்த்தம். இந்த லங் லகார ரூபம்லாம் இம்பர்ஃபெக்ட் பாஸ்டன்ஸ் சொல்லுவாங்க பூத காலம். வியக்ராமது வீச உபசர்க, வி ப்ளஸ் அதே தான் ஆதேசக விய அப்படின்னு ஆகிடும். வியக்ராமத்து நடந்தது, இட் வாஸ் ஹேப்பனிங்னு அர்த்தம். புனः புனः அகெயின். ததோ விஸ்வம் வியக்ராமத் சாசனானசனே அபி. சாசனோ ச அசனோ ந அசனோ அசனே இன் தட் நான் ஃபுட்டு, ச அசனோ இந்த ஃபுட்டு, அபி ஆல்சோ. அபி உபசர்க, அபிவிருத்திங்கிறோம் இல்லையா, அது ஒரு உபசர்க, ஒரு ஃபோர்ஸ். ஸோ ஃபுட்டுனாலேயும் புனக புனக மேட்டர் உண்டாகிறது. வித்தவுட் ஃபுட் ஆல்சோ மேட்டர் உண்டாகிறது. அன்னேன ஆல்சோ ரோஹதி, தே ஆல் க்ரோ. வித்தவுட் ஃபுட் அனஷ்னன். சாசனா ச அசன ந அசன. ஸோ இது வந்து உங்களுக்கு பொருள் இல்லாமல் ஒரு ஜீவன் இருக்கலாம், பொருளோட ஒரு ஜீவன் இருக்கலாம். அரிசி தான் நீங்கள் நினச்சிக்க, அரிசி தான் பொருள் கிடையாது, காற்றும் பொருள் தான். அது ஒன்றுமே இல்லாமல் வளரலாம். வேக்யூம்னு சொல்கிறாங்க, வேக்யூமும் ஃபுட்டாக இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ரிஷி என்ன சொல்கிறாரு? ச அசன ந அசன சாசனானசனே அபி. ச அசன ந அசனே அபி ஆல்சோ. எது ஃபுட்டு வித்தவுட் ஃபுட், அதாவது இந்த ஃபிசிக்ஸை பாருங்கள், அவ்வளோ தூரம் அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த தசாங்குலம் சொல்லிட்டு த மேட்டர் இஸ் க்ரோன். இந்த பொருள் ஒரு குவார்ட்டர்னால அவர் இந்த மேட்டரை உண்டாக்கிட்டு 3 குவார்ட்டர்கள், 3 ஃபோர்ஸஸையும் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் த வாஸ்ட் யூனிவர்ஸ்.
3 சக்திகளையும் இந்த உலக படைப்பிற்காக அந்த ஸ்டாண்டர்ட் மாடலுக்காக எல்லாம் வேணுமோ இல்லையோ, ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, நியூக்ளியர் ஃபோர்ஸ் எல்லாம் வேணுமோ இல்லையோ. கிராவிட்டி இல்லாமல் உங்களால் இந்த உலகமே இயங்காது. கிராவிட்டி இல்லாமல் நீங்கள் நிற்கவே முடியாது, ஒன்றும் ஒட்டிக்காது. உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸும் கிராவிட்டியும் இல்லாமல் ஒட்டிக்காது. உங்களால் நடக்க முடியாது. நீங்கள் காற்றுல வந்துட்டு இருப்பீங்க, கை வேறு இருக்கும், கால் வேறு இருக்கும், ஒன்றும் சேராது, சொல்ல முடியாது. அப்போ இந்த மேட்ருக்கும் ஃபுட்டு தேவை, ஆகாரம் தேவை, மேட்ரு தேவை. எதுக்கு? இந்த பஞ்சபூதங்களுக்கு. இது இல்லாமல் அசனே இந்த நான் ஃபுட் ஈட்டிங் லிவிங் பீயிங்ஸ். இப்போ அப்படி ஃபுல்லாக அவர் கவர் பண்ணுறார் அந்த ரிஷினா. அவருடைய ஆழ்ந்த சிந்தனைகள் அந்த புருஷனை அவர் வர்ணிக்கிறார், நாராயண ரிஷி. ஸோ இத்துடன் நான் இதை முடிச்சு கொடுக்குறேன். இது எப்படி இந்த ஃபிசிக்ஸ் வருதுன்னு பாருங்கள். எப்படி இந்த கால் பாதம் பாதோசிய பாதத்தை ஒரு கால் திருப்பாதம் ஏங்க சொல்லணும். கண்டிப்பாக நமக்கு 4 கால் கிடையாது, மிருகங்களை வச்சு பண்ணுறது அப்படி இல்லை. இதான இந்த த்விபாதமும் இந்த 4 பாதமும் இந்த திரிபாதமும் கொண்டு வரதெல்லாம் இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் தான். பஞ்சபாதம்னு சொல்கிறது இல்லை, ஷட்டுபாதம் சொல்கிறது, சப்தபாதம் சொல்கிறது இல்லை. ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், எனர்ஜி அண்ட் மேட்டர் ஒரு த்விபாதம். இந்த சதுஷ்பதேன்னு பார்த்தோம் 4. அதில் ஒரு குவார்ட்டரில் ஹி கிரியேட்ஸ் த மேட்டர், இந்த 3 quarters ஹி கிரியேட்ஸ் த என்டையர் ஹெவன்ஸ் அண்ட் அதர் ஃபோர்ஸஸ். பாக்கி எல்லா சக்திகளையும், பாக்கி எல்லா உலகங்களில் உள்ள மற்ற படைப்புகள், நாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நம் ஆகாசத்தை பார்க்கும்பொழுது கோடான கோடி நட்சத்திரங்கள் தென்படுகின்றன. அவையெல்லாம் வெவ்வேறு சக்திகளால் அவர்களால் ஆளப்படுகின்றன. அதையெல்லாம் வர்ணிக்கிறார் அந்த 4 ஸ்டாண்டர்ட் மாடலில் உள்ள இந்த 4 ஃபோர்ஸஸ். ஒன்று இங்கே கால்பாதம், திரிபாதம் அங்கே போயிடுது அப்படின்னு. மேலும் பார்க்கலாம். பார்ட் 3 விபாகம் 3. தயவுசெய்து என்னுடைய சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக புருஷ சூக்தம் என்பது மிக மிக புண்ணியமான மட்டுமல்ல, விவரமான விஞ்ஞான ரீதியாக நான் எப்படி அதை பிரிவு செய்கிறேன், பதப்பிரிவுகள் செய்கிறேன் நீங்கள் பாருங்கள். சம்ஸ்கிருத வியாக்கரண பாணினி அஷ்டாத்தியாயி மூலமாக இதை தவறாக புரிந்து கொண்டு கண்ணாபினா என்று பேசி சில அரசியல்வாதிகள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தயவுசெய்து என்னுடைய சேனலை பதிவு செய்யுங்கள். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். ஹாப்பி உகாதி. உகாதி நல்வாழ்த்துக்கள்.